Devar. I am studying 9th standard. Ramkrishna Vidyalaya, Kodinelli School. Our topic name is cultural pride. நாங்கள் பண்ணுற ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா நமது கலாச்சாரமே நமது அடையாளம். அதை பற்றி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் மக்கள் வந்து வெளியே வந்திருந்தாங்க. இப்போ வந்து எல்லாமே வீட்டுக்குள்ளேயே நடக்குது. அதனால வெளியவே வர மாட்டேங்கிறாங்க. இப்போ எல்லாம் மொபைலு இன்டர்நெட் அதிகமாக வந்துச்சுனால யாரும் வெளியே வர மாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் வந்து ஒரு வீட்டுக்கும் ஒரு மரமாச்சு இருக்கும். இந்த காலத்தில் மரத்து வாழ்றது ஒரு அதிசயம். எல்லாருமே அந்த மரத்தை வெட்டி வீட்டுக்கு விறகு விற்றுறாங்க. அதனால ஒரு வீட்டுக்கும் ஒரு மரமாச்சு அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய காலத்தில் வந்து இப்போ ஃபோன் நல்லா இருக்காது. ஏதோ தகவல் சொன்னால் நடந்து போய் சொல்லிட்டு வருவாங்க. இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவிங்கெல்லாம் இப்போ நிறைய செல்ஃபோன் டவர்ஸ்லாம் வந்துடுது. அதனால் சிட்டுக்குருவிலாம் அழிஞ்சு போயிடுது. பறவைகளோட இனப்பெருக்கம் ஆக மாட்டேங்குது. நம்ம நாட்டோட விவசாயம் முக்கியமான விஷயம். அதில் பறவைகளுக்கும் பங்கு இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்து ஒரு 200-300 ஏக்கரா கைனி இருக்கும். பெரிய பெரிய ஊர்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏக்கரா எல்லாத்தையுமே அழிச்சிட்டு பில்டிங்ஸு ஃபேக்ட்ரி எல்லாம் கட்டியிருக்காங்க. அதை கட்டுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது அழிவு ஏற்படுது. என்ன அழிவுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியிலேருந்து நிறைய காற்று வருது. அந்த காற்றை நம்மளுக்கு சுவாசிச்சுன்னா நம்மளுக்கு வந்து நோய் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து காலையில் எழுந்துச்சு 4 மணிக்கு வந்து வீடெல்லாம் பெருக்கி தண்ணிலாம் பிடிச்சி துணிலாம் துவைப்பாங்க. அப்போல்லாம் கையிலே துவைப்பாங்க. அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் அதெல்லாம் வந்துட்டு ஒரு கரண்ட் போட்டாலே எல்லாம் துவைச்சிருது. அதனால் வந்து இப்போ ஓரளவுக்கு நம்ம அந்த கால டெக்னாலஜிக்கு போகணும்னு நான் வேண்டிக்கிறேன்.